அதே மாதிரி மீம் டெம்ப்ளேட் நிறைய பேர் போடுறீங்க, மீம் பேஜஸாக இருக்கட்டும். இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் லூசுத்தனமாக தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு தயவு செஞ்சு மீம் போடாதீங்கய்யா. ஏன்னா நீங்கள் மீம் போட்டு தான் எத்தனையோ லூசுக்கணக்கான ஆளுங்களை வளர்த்து விட்ருக்கீங்க. உண்மை இதுதான். எனக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தையும் அவங்கள தப்பாக அப்படி பேசும்போது, தப்பாக பேசுனா இந்த லூசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு, அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு இவங்க எவ்வளோ பெரிய டேமேஜ் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அவ்வளோ பெரிய டேமேஜ் இவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் சில்ட்ரன்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியான்றது வந்து நாம் முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஒரு தகவல் தெரியாமல் இருந்துச்சு, நம்ம தகவலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். வேரியஸ் வேர்ல்ட்ஸ் கூட நம்ம கண்ட்ரிஸ் கூட நம்ம கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மொத்த குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க சோஷியல் மீடியாவில். we are actually consuming garbage. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சின்ன பசங்களால் பிரிக்க முடியல. they couldn't filter. அப்படிங்கும் போது வந்து நாம் சரியான கருத்துக்களை குழந்தைங்க முன்னாடி வைக்கணும். நீங்கள் சும்மா ஒரு ஜோக்கரை, ஒரு ரெடிகுலஸாக பண்ணுற ஒரு ஆளை மீம் டெம்ப்ளேட் போட்டு ஃபேமஸ் ஆக்காதீங்க. அந்த மாதிரி ரெடிகுலஸாக பண்ணுற ஆளை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸுக்கு கூப்பிடாதீங்க, ஃபங்க்ஷனுக்கு கூடாதீங்க. அவங்கெல்லாம் என்ன வாழ்க்கையில் சாதிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களாம் இப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே பண்ணலை. அவங்கள சுற்றி இருக்கிற 4 பேருக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க ஊருக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க, ஓவரால் அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்லதே செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு என்ன விளக்கணைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்றது என்னுடைய கேள்வி.